சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிப்ரவரி மாதம் 2ஆம் மாதம் என்று சொன்னாலே எல்லோரும் முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்வது இந்த வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் என்கிற ஒரு கலாச்சாரம் இது நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இதில் கலந்துவிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக ஸ்கூலில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த 14ஆம் தேதி கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. பெண்கள் வெளியில் வராதிங்கம்மா, வீட்டிலையே இருந்துக்கோங்க அப்படியம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது விரிசலாக நடந்துக்கிட்டு இருக்குது. வீதியில் வெற்றி சுவர்களில் எல்லாம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, காதலர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுறது, பூ கொடுக்கறது, சாக்லேட் அடிக்கிறது, அதை கொடுக்கறது, இப்படியான இந்த கலாச்சாரம் இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இதை இந்த வருடம் இலங்கையினுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கூட என்ன செஞ்சுக்கிறாங்க, தடை விதிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற செய்தியும் பரவலாக நாங்கள் என்ன செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இது தடை விதிக்கப்பட்டு இதை கொண்டாடக்கூடாது, இதை கொண்டாடினவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்ட்டு தடை விதிச்சிருக்கிறதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இந்த தினத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நாம் எப்படி எடுத்துக்கிறது, இது எப்போதோ பல நாடுகளில் தடை விதிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் அப்படிங்கிறதை நாங்கள் என்ன செய்யணும், குறிப்பாக புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொன்னால் அது காதலர் தினம் அப்படின்னு நம்ம எல்லாம் மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். முதல்ல வேலண்டைன்ஸ் என்றால் காதலர் அப்படி என்று நம்ம நினச்சிக்கிட்டோம். வேலண்டைன்ஸ் டே என்றால் அது காதலர் தினம், அதில் மொழிபெயர்ப்பு காதலர் தினமா அப்படி என்றால் லவர்ஸ் டே என்று இல்லையா சொல்லணும். அப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது வேலண்டைன் என்றா என்ன. அப்போ இந்த வேலண்டைனுங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். இதுக்கு பின்னணியில் நிறைய கதைகள் இருக்குது. இந்த வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய இந்த பேர் ஒரு கிறிஸ்தவ மத துறவிக்கு சொல்லப்பட்ட ஒரு பேர் தான் இந்த வேலண்டைன் என்கிறது. ஒரு துறவிக்கு வைத்த பேர் தான் வேலண்டைன். இந்த வேலண்டைன்ஸ்களை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வேலண்டைன்ஸ்களை பற்றி வரலாற்று குறிப்புகளை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் ரெண்டு வேலண்டைன்ங்கிற அந்த துறவிகள் பிரபல்யமானவர்கள் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று கிறிஸ்துவுக்கு பின் 270 ரோமானிய பகுதியை கிளாசியஸ் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை பிறப்பித்தார். யாரும் திருமணம் முடிக்கக்கூடாது, பேசின திருமணம் நடக்கக்கூடாது என்று திருமணத்துக்கு ஒரு பெரிய ஒரு தடை விதிச்சிருந்தார். அந்த தடை விதிச்சத்தில் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவருடைய படையில் போர் வீரர்கள் சேர்றதும் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஏன்னா கடுமையான சட்டங்கள் போடக்கூடியவராக இருந்தார். அந்த நேரம் இந்த வேலண்டைன்ங்கிற ஒரு துறவி ரகசியமாக திருமணங்களை முடிச்சு கொடுத்துக்கிட்டு அதுக்கு மன்னருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால அவரை பிடிச்சி தூக்கி சிறையில் போட்டுட்டாங்க. சிறையில் இருக்கும்போது அந்த சிறை பாதுகாவலர், மெய் பாதுகாவலருடைய மகள் ஒருத்தி 2 கண்ணும் தெரியாத ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை இவர் காதலிக்கிறாங்க. இந்த காதல் வெளியில் தெரிய வந்தோன்னா மகளை கொண்டு போய் அவர் வீட்டு சிறையில் அடைக்கிறாரு. இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. அது மரண தண்டனை விதிக்கப்படும் போது ஒரு அட்டையில் இவர் அவருடைய காதல் வாழ்த்துக்கள், வேலண்டைனுடைய காதல் வாழ்த்துக்கள் அப்படி என்று எழுதி எப்படியோ அந்த பிள்ளைக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த பிப்ரவரி 14 தான் அவருக்கு கடுமையான சித்திரவதை நடந்து அவருக்கு சிரம் நுண்ணிக்கப்பட்டு தலை வெட்டப்பட்டு அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. இந்த கதை உண்மையாக இருக்குமாக இருந்தால் இது ஒரு காரணம். பிப்ரவரி 14 இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுறதுக்கு ஒரு காரணம் என்று ஒரு சிலர் என்ன செய்றாங்க, கருத்து சொல்கிறாங்க. ஆனால் பரவலாக வரலாற்று குறிப்புகள் இந்த வேலண்டைன்ஸ் டே வந்ததை பற்றிய கருத்து எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் இந்த 4ஆம் நூற்றாண்டில் ரோமானிய
பகுதியில் வந்து இந்த பிப்ரவரி 14 ஒரு விழா கொண்டாட்டம் இருந்துச்சு. அந்த விழா கொண்டாட்டம் இந்த காதலர் தின கொண்டாட்டம் இல்லை, அவங்களுடைய மதச்சடங்கு தான் வந்து என்ன செய்யப்படுது, கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது லூப்பஸ் கஸ்ங்கிற ஒரு கடவுளில் சில வச்சு அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த லூப்பகஸ்ங்கிற அந்த கடவுள் வந்து கால்நடைகள் சொத்துக்கள் வந்து செய்கிறதுக்கு ஒரு கடவுளாக அந்த கடவுள் மதிக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சுருப்பாங்க இல்லையா, நம்மளே கேள்விப்படுறோம். காபத்துல்லாவில் 360 சிலைகள் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு கடவுளை வணங்கி கொள்வாங்க, ஒரு சிலையை வணங்குவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி இன்றைக்கி இந்துக்களுடைய விஷயங்களை எடுத்து பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள், கல்விக்கு உண்டு, செல்வத்துக்கு உண்டு, வீரத்துக்கு உண்டு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கடவுளை வச்சுக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த லூபகஸ்ங்கிற அந்த கடவுள் வந்து கால்நடைகளை பெருக்கிறதுக்கு, கால்நடைகளை நமக்கு தர்றதுக்கு, பொருளாதாரத்தை தர்றதுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருந்தார். அந்த கடவுளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பிப்ரவரி 14 வந்து ஒரு பூஜை நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஒரு சிலைக்கு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த வேலண்டைன்ஸ் டே மாறின காரணம். அந்த சிலை வணக்கத்தை வந்து செய்வாங்க. அதை வந்து லூப்பஸ் காலியா டே அப்படின்னு சொல்லுவாங்க. லூப்பஸ் காலியா டேன்னு சொல்லி அந்த பிப்ரவரி 14 கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டத்துக்கு பேர் என்ன செய்யப்பட்டது, வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்படியே இவங்க வந்து வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அதுக்குள்ள இன்னொரு விஷயம் வந்து புதுசாக உருவாகுது. எப்படி உருவாகுதுன்னா, அன்றைய நாளில் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறதுனால அங்கே ஒரு துண்டு குழுக்கள், சீட்டு குழுக்கள் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியும் வந்து ஆரம்பிக்குது. அந்த சீட்டு குலுக்குதல் அப்படிங்கிறனே நம்ம பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அந்த நாள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அங்கே வந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஊரில் உள்ள பெண்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் அவங்க பெயர்களை எழுதி துண்டு சீட்டு எழுதி அதில் போட்டுருவாங்க. போட்ட உடனே அந்த கோயில் விசேஷம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் போய் ஆளுக்கு ஒரு துண்டை எடுத்துடுவாங்க. யாருக்கு எந்த பெண்ணுடைய சீட்டு துண்டு வருதோ அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து அடுத்த பிப்ரவரி 14 வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையாக, அதாவது அக்ரிமெண்ட் பண்ணப்படாத, திருமணம் முடிக்காத ஒரு மனைவியாக அவங்க வச்சுக்கலாம். இந்த பெண் கண்டிப்பாக அந்த ஆணுக்குரிய எல்லா சுகத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வளமையாக இருந்துச்சு. சில வேளை இதை சொல்லும்போது இப்படியெல்லாமா நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். ஏன்னா ஜாஹிலிய காலத்தில் அப்படி நடந்திருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீதுகளை எடுத்து பார்த்தால் ஒரு அனாச்சாரங்கள் தான் கலாச்சாரமாக இருந்துச்சு. ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால், புகாரியில் வரக்கூடிய ஹதீத், ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு கொடியை பறக்க விட்டுருவாங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறா கல்யாண வயசில் அப்படின்ட்டு பறக்க விட்டுருவாங்க. அப்போ ஆண்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணோட இருந்துட்டு போய்த்துருவாங்க. மாப்பிள்ளைகள் தெரிவு செய்கிற முறையை சொல்கிறாங்க. அந்த பெண்ணோட இருந்துட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. பிறகு கர்ப்பம் அடைஞ்சதுக்கு பிறகு அந்த பிள்ளை வந்து தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை வந்து போனவர்களுடைய ஆறுடைய சாயலில் இருக்குதோ அவர் கணவனாக இருக்க, மற்றவங்கெல்லாம் கைவிடப்படுவாங்கிறது ஒரு கலாச்சாரம். அண்ணன் சொல்ல போனால் அந்த பிள்ளை வளர்ந்து அது யாரை கையை நீட்டி சொல்லுதோ அவர் மட்டும் கணவனாக இருக்க, மற்றவங்கெல்லாம் விட்டுட்டு போங்க, அது இன்னொரு கலாச்சாரம். இப்படி இருந்தது திருமணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைச்சது பிறகு அதை மாற்றினாங்கன்னு சொல்ல செய்தியை வந்து நாங்கள் பார்க்கலாம். பரவலாம் 2 பேர் சந்திச்ச தன்னுடைய மனைவியை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. தகப்பன் கல்யாணம் முடிச்சு விட்ட பொண்ணை மகன் கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு அனாச்சாரங்கள் கலாச்சாரமாக இருந்துச்சு. அப்போ இது வந்து இருக்கக்கூடிய அதே காலங்கள் தான் வந்து அதுக்கு சற்று முன்னுக்கு பின்னுக்காக இருக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த ரோமானிய ஆட்சி காலங்கள். அதில் ஒரு பெண்ணுடைய பெயர் துண்டை எழுதி அதை ஒரு ஆண் வந்து எடுத்து ஒரு வருஷம் அவளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம்தான். அப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் இன்னொரு விசேஷம் செய்வாங்க. என்ன விசேஷம் செய்வாங்கன்னு சொன்னால், அந்த 2 இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அன்றைய நாளில் ஒரு பெண்ணை வந்து சவுக்கால் அடிப்பாங்க. அவங்க சின்ன ஒரு ஆட்டினுடைய தோலை தான் உடுத்துக்குவாங்க, வேற உடுப்பு இன்னுமே இருக்காது. அந்த 2 இளைஞர்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், 2 ஆட்டினுடைய தோலில் சின்ன துண்டை தான் இடுப்புக்கு உடுத்துக்குவாங்க. அந்த தோலையும் வந்து அறுக்கப்பட்ட ஆட்டினுடைய நாயினுடைய இரத்தத்தால் துவட்டி அதை வந்து கரை பூசியிருப்பாங்க.
கரை பூசிக்கிட்டு அந்த 2 இளைஞர்களும் ஒரு பெண்ணை எடுத்து சவுக்கால அடித்து சித்திரவதை செய்வாங்க. அந்த சமுதாயத்தில் அந்த 2 இளைஞர்களும் பெரிய கண்ணியத்துக்குரிய ஒரு மகான்களாக மதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பெண்ணு வந்து நல்லா குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய நல்ல ஒரு பெண்ணாக கருதப்படுறாங்க. அதனால் இதுக்கு நான் அழைக்கப்படக்கூடாதான்னு பெண்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு கலாச்சாரம் அந்த நாளையில் நடக்குமா. அந்த இந்த லூபஸ் காலியா டேயில் வந்து இந்த பிப்ரவரி 14 வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த அனாச்சார கலாச்சாரத்தை, இந்த பெண்களை வந்து தாரை வாத்து கொடுக்கக்கூடிய அந்த விபச்சார கலாச்சாரத்தை இல்லாமல் செய்கிறதுக்காக வேண்டி இந்த கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து களத்தில் இறங்குறாங்க. இறங்கி அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. வளமையை போல் அதுலேயும் தோத்துக்கிட்டாங்க. ஒன்றுமே அவங்களால செய்ய முடியாமல் போச்சு. அப்படி இருக்கிற நேரம் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க. அந்த முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த துண்டு சீட்டு எழுதி போடும்போது அந்த பெண்ணுடைய பெயருக்கு பதிலாக அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள், அதாவது துறவிகளுடைய பெயர்களை எழுதி போடணும். அப்படி துறவிகளுடைய பெயர்களை எழுதி போட்டு அந்த துறவியினுடைய பெயர்களை ஆண்கள் எடுத்துக்குவாங்க. எடுத்து யார் பேர் வருதோ அவரை பின்பற்றி அவர் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க. அந்த கலாச்சாரம் மாற்றப்படுது. மாற்றப்பட்டதுனால அந்த துறவியில் பிரபல்யமான ஒரு துறவிதான் வந்து வலண்டைன். அப்போ இந்த பிப்ரவரி 14 வலண்டைன்ஸ் டே என்று என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்போ இப்படி இந்த வலண்டைன்ஸ் டே என்ன செய்யுது, இப்படியான ஒரு கலாச்சாரத்தை வந்து என்ன செய்யுது, திரும்ப கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 1660 2ஆம் சார்லஸ் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், திரும்ப பழையபடி அந்த கலாச்சாரத்தை கொண்டு வர்றார். எது, பெண்களுடைய பெயர் துண்டு எழுதி போடுற அந்த கலாச்சாரத்தை என்ன செய்கிறாரு, கொண்டு வரார். கொண்டு வந்து அது திரும்ப வளர்ந்துக்கிட்டு போகிற நேரத்தில் தான் 1776 பிரான்ஸ் என்ன செய்தன்னா அந்த வலண்டைன்ஸ் டேயை கொண்டாடக்கூடாதுன்னு தடை செய்யுது. கடைசியில் இந்த வலண்டைன்ஸ் டே என்றால் தனக்கு விருப்பமான பெண்ணுக்கு வாழ்த்து கொடுக்கறது, அவங்களோட சகஜமாக பழகுறது, இந்த விபச்சார கலாச்சாரம் என்ன செய்யுது புழக்கத்துக்கு வந்த உடனே பிரான்ஸ் வந்து என்ன செய்தன்னு சொன்னால் 1976 வந்து இதை தடை செய்து. அதே ஆண்டு முடிகிறதுக்குள்ள இத்தாலி, ஹங்கேரி, ஜெர்மன், அதே மாதிரி ஆஸ்திரியா, இந்த நாடுகள் எல்லாம் வந்து என்ன செய்தன்னு சொன்னால் இந்த கலாச்சாரத்தை தடை செய்யுது. எது, இந்த வலண்டைன்ஸ் டே வந்து என்ன செய்யுது, தடை செய்யுது. அப்போ வந்து இங்கிலாந்தில் புரித்தான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் வந்து பலமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவங்களும் என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை தடை செய்கிறாங்க. இப்படி தடை செஞ்சது தான் இந்த வலண்டைன்ஸ் டேயாக என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து 1840 என்றும், இன்னும் சில புத்தகங்கள்லாம் 1847 என்றும் வருகிறது. அமெரிக்காவில் எஸ்தர் ஹவுலண்ட் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த வலண்டைன்ஸ் டேக்கு ஒரு காட்டு அச்சடித்து பிரபல்யம் ஆகிறார். ரொம்ப சம்பாதிக்கிறார். அந்த அந்த ஒரு வியாபார நோக்கம் அதில் என்ன செய்யுது நடக்குது. இப்படித்தான் இந்த வலண்டைன்ஸ் டே என்ன செய்யுது உருவாகி வந்து காதலர் தின கொண்டாட்டங்களாக என்ன செய்யப்படுது வருது. அப்போ இதுக்கும் பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கொண்டாட்டத்துக்கும் அந்த வலண்டைன்ஸ் டேங்கிறதுக்கும் மொழிபெயர்ப்பு காதலர் தினம் சம்பந்தமே கிடையாது. அது வந்து துறவிகள் தினம் என்ற பேர் அப்படியே இருந்துக்கிட்டு பேரு உண்டு, ஆனால் நடைமுறை இன்னொண்டு. பேரு வலண்டைன்ஸ் டே, துறவிகள் தினம், நடைமுறை என்ன காதலர் தினம் அப்படி என்ற பேர் என்ன செய்து வருது. இப்படி வாரதுனால இதில் வந்து அனாச்சாரம் தான் இருக்குதே தவிர எந்த ஒரு சமூக நல்லிணக்கமோ சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மாற்றமோ இதில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும்
தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இது ஒரு சிலை வணக்கம்தான். காலப்போக்கில் ஒரு லூப்பஸ் காலியா டேங்கிற ஒரு சிலை வணக்கம் தான் வலண்டைன்ஸ் டேயாக மாறி, வலண்டைன்ஸ் டே தான் காதலர் தினமாக கருத்து மாறி பேரு அப்படியே இருக்கக்கூடியதாக வந்துச்சு. ஆரம்பத்திலே தடுக்கப்பட்டாச்சு. 1776 தடுத்திருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கா தடுத்திருக்குது. பிறகு இது வேற விஸ்வரூபம் எடுக்குது. 1840 அல்லது 47 இந்த எஸ்தர் ஹவுலண்டுங்கிறவர் திரும்ப அட்டை கொடுக்குற கலாச்சாரத்தை உருவாக்குறாரு. இப்படித்தான் இது வந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், வரலாறுகளை எடுத்து எப்படி இந்த வலண்டைன்ஸ் டே வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த வரலாறை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அப்போ இதில் நாம் படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்ன, இதில் நாங்கள் எப்படி நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் எதிர்நோக்கிறது அப்படி என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நேரம் சொல்லி காட்டுறான். விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். அப்போ அந்த சாடை மாடையாக விபச்சாரத்துக்கு வழிவகுக்கக்கூடிய காரியங்களையும் நீங்கள் செய்யாதீங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் அஜ்னபி மஹரமி உறவு பேணுறது. யாரை பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது, இந்த அஜ்னபி மஹரமி உறவுகளை நாங்கள் பேணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய வீடுகளில் அது இல்லை. அஜ்னபி மஹரமி உறவு பேணாதது, மச்சானோட கட்சிட்டிக்கிறது, மச்சினமாரோட கட்சிட்டிக்கிறது, என்ன பார்க்கறதுக்கு அனுமதி இல்லாத நானாதான் பேரு நானா. சாட்சி பெரிய மட மக்களும் சின்னப்பா பெரிய பட மக்களும் நானான்னு நம்ம சொல்கிறோம். இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அப்போ நானாவோட தனியை போகிறது, சாச்சாவோட தனியை போகிறது, என்ன சாச்சாண்ட வாப்பாட தம்பி தான் சாச்சா மஹரம். ஆனால் சாச்சிர மாப்பிள்ள மஹரமா, அது மஹரம் இல்லை, அது அஜ்னபி தான். இப்படியான இந்த உறவுகள் விபச்சார கலாச்சாரங்கள் சமுதாயத்தில் நடக்கிறதுனால அந்த விபச்சாரத்தை நெருங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. அதில் ஒன்று தான் இந்த வலண்டைன்ஸ் டேயும் கூட்டி கொடுக்குற மாதிரியான கற்பை பறி கொடுக்குற ஒரு தினமாகத்தான் அந்த தினம் என்ன செய்யுது இருக்குது. இது நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் அதை நியாயப்படுத்துகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கெட்டுக்கதர்ன்னு சொல்லுவாங்க. ஒரே பெச், நாங்கள் ஒரே பெச்சு, இந்த பெச்சில் படித்த நாங்கள் ஒரு சாப்பாடு ஓட போகிறோம் அப்படி இருக்குவாங்க. நம்ம பாப்பா வந்தஸ்தில் இருக்கிறவங்க 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 30 வயசு, அவங்க கல்யாணம் முடித்து அவங்களுக்கு பிள்ளை குட்டி என்று இருந்துட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு தொழில் துறையில் ஒரு பிஸ்னஸில் அப்படி இப்படி என்று எல்லாரும் வேறையாக இருக்கும்போது இந்த ஷைத்தான் ஊறுது. நம்ம மச்சான் ஒரு கெட்டுக்கதர் வைப்போம் பண்ணிட்டு இப்போ தானே ஃபோனில் எல்லாரும் நம்பர் கண்ட்ராக்டில் இருக்குது எல்லாம் லிங்க்கு. உடனே ஒருத்தன் ஒரு ஃபேஸ்புக்கில் அதில் மெசேஜ் போட்டுருவான், 89 ஓலவல் பெச், தயவு செஞ்சு உங்கள் நம்பர்களை இதில் பதிவிங்க. இந்த ஸ்கூலில் படித்தவங்க உடனடியாக அவங்க கண்ட்ராக்டாங்க, நாங்கள் ஒரு கெட்டுக்கதர் வைக்க போகிறோம்னு எல்லாம் வச்சுக்குவாங்க. இதில் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கெட்டுக்கதருக்கு வருவாங்க, அந்த பேருக்கு வருவாங்க. அவங்க ஒரு பாட்டி, இந்த பெட்சி அப்படியே ஒரு பாட்டி வைப்பாங்க. இந்த பாட்டிலாம் அவ்வளவு சனியனும் ஆரம்பிக்கும். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பழைய அன்புகளை புதுப்பிக்க தொடங்குவாங்க. எப்படியெல்லாம் இருந்தோம், நீ எப்படியெல்லாம் பேசின, இப்போ தான் கல்யாணம் முடிச்சு பெரிய ஆள் ஆகிட்டோம், பெரிய ஆளாகி நமக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்குது. அப்போ இப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க பழைய உறவை புதுப்பிக்கும் போது வயசெல்லாம் பார்க்காம ஷைத்தான் உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்து அவங்களுக்குள்ள தவறு நடக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் காண்றோம், நடக்குது. விளங்கிட்டா? என்கிட்ட ஒரு ஒரு கேஸை சொல்கிறேன்னா, ஒரு வயசான, அதாவது கல்யாணம் முடிக்கிற வயசுல பிள்ளை இருக்குது, அவங்க தப்பான ஒரு தொடர்புக்கு வந்துட்டாங்க. எப்படி இது ஆரம்பிச்சது? அதை புருஷனே கூட்டிட்டு வரான், ஃபோன் பேசுறா, தப்பா நடந்துக்கிட்டா, ஒருத்தனோட போற அளவுக்கு வந்துட்டா அப்படின்னு புருஷனே கூட்டிட்டு வராங்க. எப்படி ஆரம்பிச்சதுன்னு அப்படியே நோண்டி நொங்க எடுக்க போனா கெட்டுக்கதர் தான் நடந்திருக்குது. விளங்கிட்டாத்து? அவர் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த கிளாஸ் நாங்கள்லாம் ஒன்றா படித்த எங்களுக்கு ஒரு இதொன்று வந்துச்சு, எனக்கும் கோல் வந்துச்சு, நானும் பெய்த்தேன். போனால்
அங்கே வந்து நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் லவ் பண்ணவரும் வந்தார். இத்தனைக்கும் அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர். மாற்று மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து சந்திச்சு பேசினா அவர் சோக கதையை சொல்றாரு. என்ன, அவர் டிவோர்ஸ் ஆகி தனியாக இருக்கிறாரு. அவர் டிவோர்ஸ் ஆகி தனியாக புருஷன் பொண்டாட்டி இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டிருக்கிறார். அந்த கஷ்டத்தை சொன்னோடனே இவங்க கஷ்டத்தை சொல்லி ரெண்டு பேருமே கஷ்டத்தை தீர்த்துக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. என்னுடைய புருஷன் வெளிநாட்டில் உண்ட இருக்கிற, நான் முஸ்லீம், நீ காவியம், கெட்டுக்கதொருப்படுத்தின பாடு. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது வயசான ஆக்களுக்குள்ளேயே இது நடக்குது. வயசான ஆக்களுக்குள்ளேயே நடக்கு. அப்போ ஷைத்தான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ அழகாக பேசிட்டாங்க பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். அதில் வயசெல்லாம் பார்க்க முடியுமா? ஆளு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவர் பெரிய அசரத்து, மௌலவி, தாடி, தொப்பி, தலப்பா, பெரிய ஜுப்பா, என்ன பள்ளிக்குள்ளேயே படுக்கிறாளாக இருந்தாலும் சரி, ஷைத்தான் வந்து நிற்பான். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொம்பளையோட தனிச்சிருக்காதீங்கன்னு யாருக்கு சொன்னாங்க? நம்மள மாதிரி ஆக்களுக்கா? சாதாரணமான ஆக்களுக்கா? நம்ம உலமாக்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வார்த்தைகளை அப்படியே வருடி எடுக்கிற சஹாபாக்களுக்கு சொன்ன விஷயம். அந்த சஹாபாக்கள் சொன்ன ஒரு வார்த்தையை படிச்சுக்கிட்டு தான் பெரிய மௌலை பட்டம் எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த மௌலை பட்டம் எடுத்தாக்களே நாம நம்புறோம். அவங்களுக்கே அறிவு கொடுத்து சஹாபாக்களை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனிச்சிருக்கணும். தனிச்சிக்கணும்னா அவன் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை அவர்ல இருக்குது, ஷைத்தான்ல இருக்குதா? முடியாது. எப்படி இருக்க முடியும்? தனிச்சிருக்க முடியாது. எவ்வளவு பெரிய வயசா இருந்தாலும் ஆம்பளை அவரு, எவ்வளவு பெரிய வயசா இருந்தாலும் பொம்பளை அவ, அவ்வளவுதான். தனிச்சிருக்க இயலாது. தொழில் காரணங்களால பயணங்களை சாட்டு வச்சு, கெட்டுக்கதர் என்றதை வச்சு, இந்த வாழ்த்து அட்டைகள், ஃபங்க்ஷன், கல்யாணம், இப்படி அந்த கூட்டு ஹோம்ஒர்க்குகள், அசைன்மெண்ட் செய்கிறோன்ற பேர், கிளாஸ் வச்சு என்ன எங்கள் வந்து ஒரே கிளாஸு அப்படிங்கிறது, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்டு, இப்படி ஃபோனில் லிங்கு, இப்படியெல்லாம் தனிச்சிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் அழகா தெளிவாக தடுக்குது. ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் அப்படின்னு அழகா தெளிவாக என்ன செய்யுது? தடுத்துக்குது. அப்போ இந்த கெட்டுக்கதர் வச்சாலும் சரி, நீங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினாலும் சரி, என்ன செய்கிறாங்க? வேலண்டைன்ஸ் டே வந்து அதாவது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரி செஞ்சுக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் விரும்பின ஆள், இன்னும் கல்யாணம் கேட்டு வந்தவர், அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி அப்படி இருக்கிறோம். அல்லது காதலிக்கிறோன்னு விரும்புகிறாக்கள் பூ கொடுக்கறது, விரும்பின ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னால் நான் டெலிஃபோன் நம்பர் எழுதி வைக்கிறது, இப்படியாக இருக்கிறது. அன்றைக்கி பாய்ஸ் எல்லாம் ரோட்டில் சுற்றுறது, அவங்க சாக்லேட்டு கொடுக்கறது, அதை சிரிச்சுக்கிட்டே பெரியவங்க அனுமதிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாவத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்குதுங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும். அவ்வளோ மோசமான ஒரு கலாச்சாரம் தான் இந்த கலாச்சாரம். அதனால தான் இதை தடுக்குது. இதில் அவ்வளோ பெரிய அனாச்சாரம் நடக்குது. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு, இந்த பிப்ரவரி 14க்கு ரோஜா பூக்கள் கூடுதலாக விற்கிறது. அதே மாதிரியாக கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அச்சடித்த காட்டுகள், சின்ன சின்ன கிஃப்ட்டுகள், அதே மாதிரி கீற்றுக்கு ஆட் போட்டது, ஏதாவது ஒரு 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 சின்ன சின்ன அடையாளங்கள் போடப்பட்ட சின்ன கிஃப்ட்டுகள், சின்ன விலைக்கு 50 ரூபா, 100 ரூபா, ஒரு 200 ரூபா, இப்படி இந்த கிஃப்ட் விற்கிறது, அதுக்குண்டு சாக்லேட் விற்கிறது, வாழ்த்து அட்டை விற்கிறது ஒரு சிலர் செய்யவும் செய்கிறாங்க. தெளிவான ஹராம் இது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான்ங்கறான். பாவமான காரியங்களுக்கும் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? துணை போக வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நேரான் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம வியாபாரம்ங்கிற பேர்ல எப்படி இந்த துணை போறது? அப்படி நம்ம துணை போக இயலாது, கூடாது. இதைத்தான் 1840 எஸ்தர் செய்தான். எஸ்தர் செஞ்சுதான் இதை ஆரம்பிச்சு விட்டான். அப்ப நாம மார்க்க ரீதியாக பார்த்தால் வருமானம் வருதுங்கிறதுக்காக பாவத்தை செய்யக்கூடாது. நமக்கு தேவையில்லை, அந்த வியாபாரம் தேவையில்லை, அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம செலவு செய்யக்கூடாது, அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வியாபாரம் பார்க்கக்கூடாது.
அப்போ இன்னைக்கு பாவத்துக்கு துணை போடுற ஒரு ஒரு சிலை வணக்க விசேஷம், கொடியேத்த பள்ளி, என்ன சிலை வணக்கம், திருவிழாக்கள், இந்த இடத்துல போய் முட்டாசி கூட விற்கப்படாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் போன தர்பியா நிகழ்ச்சிகளில். அதெல்லாம் முட்டாசி கூட விற்கப்படாதுன்னா பாவத்துக்கு வரவனுக்கு எப்படி நீ பொருளை கொடுப்ப? நீ பாவத்துக்கு இணை வைக்கிற காரியத்துக்கு தவறான ஒரு நடவடிக்கைக்கு வரவனுக்கு தாகத்துக்கு தண்ணி விற்கலாமா? அந்த இடத்துக்கு நம்ம போறதும் கூடாது, போறவனுக்கு பொருள் விற்கிறதும் கூடாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உன் பிள்ளைக்கு காதலர் வாழ்த்து அட்டை வந்துட்டா தேடி பிடிச்சி அவன் கண்ணத்துல கொடுப்போம். நம்ம ஏவன்டா என்ற பிள்ளைக்கு காட்டு கொடுத்தண்டு, ஆனால் அவர் கடையில் அதை வித்துக்கிட்டு இருப்பார், சிரிச்சுக்கிட்டே விற்பார். அப்போ அடுத்தவன் பிள்ளை இல்லையா? அதுக்கிட்ட மார்க்கம் இருக்கக்கூடாதா? நமக்கு பிள்ளைன்னா அடுத்தவனுக்கும் பிள்ளை தானே. நம்முடைய பிள்ளைக்கு இது தப்புன்னா அடுத்தவன் பிள்ளைக்கும் அது தப்பு தானே. அப்போ இந்த வாழ்த்து அட்டைகளை விற்கிறது, இதுக்கு உடந்தையாக நாம இருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு விடயம். இஸ்லாமிய மார்க்கம் இதை தெளிவாக தடுக்குது, குர்ஆன் இதை தெளிவாக ஒழிச்சு கட்டுது. அது கூடாது. அப்ப இந்த கலாச்சாரங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? துணை போகக்கூடாது. அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம்? தெளிவாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது நம்முடைய இன்னொரு கடமை என்ன? ஒவ்வொரு பெற்றோர்களுக்குரிய கடமைகளும் என்னன்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை தெளிவுபடுத்தணும். இறையச்சத்தை நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டணும். விளங்கிட்டா? இப்போ சட்டத்தை போட்டு இதை கொண்டாடக்கூடாது, கடுமையான தண்டனை, பொதுவான சட்டத்தை அரசாங்கம் போடுது. சில நாடுகள் இதுக்கு தடை விதிக்குது, இது இல்லைங்குது. ஆனால் என்ன தடை விதித்தாலும் இப்போ என்ன நடக்குது? ஃபோனில் ஒரு வாய்ஸ் கால் ஒன்று வரும், ஃபோனில் வரும், என்ன சும்மா நம்பரில் கால் வரும், எடுத்து ஓகே பண்ணி விட்டா காதலர் தினத்துக்கு உங்கள் பெயர்களும் உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் அனுப்புறதாக இருந்தால் இந்த நம்பரை அழுத்துங்க. விளங்கிட்டா? அதே மாதிரியாக காதலர் தினத்துக்கு நீங்கள் பாட்டு போடுவதன் மூலம் இத்தனை லட்சம் ரூபா பொறுமதியான ஃபோனை வெற்றி பெறுங்க. சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு விசா டிக்கெட்டு கிடைக்குது, ஃபோனில் விளம்பரம் போகுது. அப்போ காதலர் தினத்தை தடை செஞ்ச நாட்டில் இவெல்லாம் இந்த டயலாக் ஆலையெல்லாம், இந்த மற்ற சிம்முகளாலையெல்லாம் எப்படி இந்த விளம்பரம் போக முடியும்? ரேடியோ போதா குறைக்க ரேடியோ எடுத்து பாருங்க. ரேடியோவில் இப்போவே புக் பண்ணுறான். காதலர் தினத்துக்கு வாழ்த்து செய்கிறதுக்கு விளம்பரங்கள்தாரர்கள் விளம்பரங்களை பதிவு செய்யலாமா? விளங்கிட்டா? நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நீங்கள் விரும்பின உங்களோட 6 வேணும்னா 6 பேரை சொல்லிடலாம். காதல் சொல்லலாமா? அனுமதியா? நீ உண்ட பேரை சொல்லு. நான் இந்த ஊர்லேருந்து இன்னார் பேசுகிறேன், நான் ஸ்கூலில் காதலிச்ச பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியாது, பேர் இன்னது, என்னுடைய வாழ்த்துக்கள், அதனால் எனக்கு ஒரு பாட்டு போடுங்க. அப்போ கூட்டி கொடுக்குற வேலையை பார்க்குது இந்த ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் கூட்டி கொடுக்குற வேலையை பார்க்குது. அப்போ இதுக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், முஸ்லீம்கள் விதிவிலக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. காவிரி அவன் செய்கிறான், அவன் கடவுளையே ஒழுங்கா நம்பதில்லை, அவன் காவிரி செய்கிறான், விடுங்க. அவனை விட அதிகமாக நம்ம முஸ்லீம்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக சும்மா பாட்டு கேட்குறத பாருங்களேன், சும்மா பாட்டு கேட்குறத பாருங்க. அக்கறை பத்து கரிமா பாட்டுக்கு பேர் சொல்கிறாங்க, எவ்வளோ அழகான பேர். அக்கறை பத்து கரிமா பாட்டு கேட்கவான். விளங்கிட்டா? பாத்திமா பாட்டு கேட்குறா. அப்போ பேர் அப்துல் காதர் பாட்டு கேட்கான். அப்போ நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஏரியாவில் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை நடக்குது, ஒரு ஏரியாவில் முஸ்லீம்கள் வீட்டை விட்டு ஓடி போய் காட்டுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, பிரச்சனை நடக்குது. அன்னைக்கும் ஒருத்தன் ஃபோனில் பாட்டு கேட்குறான் பாருங்க, ஃபோன் பண்ணி பாட்டு கேட்குறான். அவன் பேர வாய்ஸில் அந்த ரேடியோவில் வாரது அவனுக்கு பெரிய என்னமோ சொர்க்கத்துக்கு பேரழின மாதிரி அவனுடைய நினைப்பு. இதுக்கு பில்லு கட்ட காசு அனுப்பிட்டு இருக்கிறான் பாப்பாக்காரன் வெளிநாட்டில். அவன் அங்கே காரு கழிட்டு இருக்கிறான். அவன் கஷ்டப்பட்டு காரு கழி காசு அனுப்பினா இங்கே பொண்டாட்டி பிள்ளைகள் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுதான் இஸ்லாமிய மார்க்கமா? முஸ்லீம்கள் நம்ம இதில் எவ்வளவு தெளிவாக இருக்கணும். ஒரு முஸ்லீம் எடுத்துக்காட்டாக இருக்கணும். அந்நியவன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு குர்ஆனை பார்க்க மாட்டான், முஸ்லீம்களை தான் பார்ப்பான். அவன் சொல்லணும், இந்த வேலை ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டானே,
எப்பாவது ரேடியோவில் ஃபோன் பண்ணி ஒரு முஸ்லீம் பாட்டு கேட்டிருப்பானா? எங்கேயாவது ஒரு முஸ்லீம் வந்து காதலர் வாழ்த்து சொல்லியிருப்பானா? எங்கேயாவது ஒரு முஸ்லீம் வந்து பார்ல தண்ணி அடிச்சிருப்பானா? அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வாழணுமே. இல்லையே, நம்ம ஆக்கள் தானே முன்னுக்கு நிற்கிறான். அவனுக்கிட்ட நாம இஸ்லாத்தை சொல்ல போனா அவன் கேட்குறான், உங்களோட ஆக்கள் தானே வாராங்க, உங்களோட ஆக்கள் தானே எங்களுக்கு பழக்கினாங்க அப்படி என்று சொல்ற அளவுக்கு என்ன செய்யுது நிலைமை வந்துகிட்டு இருக்கு. அப்ப நாம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுள்ள ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கணும். நடந்து முடிஞ்சது பிறகு கழிச்சு வேலை இல்லை.